அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன ஊரை சுற்றி பார்க்க போறோம்னா, கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் அடுத்த பிச்சாவரம் சதுப்பு நில காடுகளை தான் பார்க்க போறோம். முதலில் நாங்கள் கடலூரில் உள்ள வெள்ளை கடற்கரை பார்த்து ரசித்தோம். நன்றாக இருந்தது சில்வர் பீச். பிறகு இங்கிருந்து கிளம்பி பிச்சாவரம் நோக்கி பயணித்தோம். அதிகாலை 5 மணிக்கு திருவண்ணாமலையில் இருந்து பிச்சாவரம் போக கார் எடுத்து போய்ட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் அருகே அமைந்துள்ள பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகள் பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இது உலகின் 2வது மிகப்பெரிய அலையாத்தி காடாகும். சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் சுரபொன்னை மற்றும் தில்லை மரங்கள் நிறைந்த இப்பகுதி நானூறுக்கும் மேற்பட்ட சிறிய கால்வாய்கள், படகு சவாரி மற்றும் அரிய வகை பறவைகளுக்கு புகழ்பெற்ற ஒரு முக்கிய சுற்றுலாத்தலமாகும். முக்கிய சிறப்பம்சங்கள்: அமைவிடம் கடலூர் மாவட்டத்தில் கொள்ளிடம் மற்றும் வெள்ளாறு முகத்துவாரங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது. பரப்பளவு சுமார் 3000 ஏக்கர், சுமார் 1100 ஹெக்டேர் பரப்பளவில் அடர்ந்த அலையாத்தி தாவரங்களை கொண்டுள்ளது. நாங்கள் இந்த சதுப்பு நில காடுகளை படகு மூலம் சுற்றி பார்க்க போகிறோம். சிறப்பு: உலகின் 2வது பெரிய அலையாத்தி காடு சுந்தரவனத்திற்கு அடுத்து இந்த பிச்சாவரம் 2வது பெரிய சதுப்பு நில காடு ஆகும். சுற்றுலா: படகு சவாரி மிகவும் பிரபலம். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் வனத்துறை மூலம் படகு சவாரி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாவரங்கள், உயிரினங்கள், சுரபொன்னை, தில்லை, குப்பங்கழி போன்ற மரங்கள், அரிய வகை மீன்கள், நண்டுகள் மற்றும் பல வகையான வலசை போகும் பறவைகளை காணலாம். சிறந்த நேரம் அக்டோபர் முதல் மார்ச் வரை. அணுகும் முறை: சிதம்பரம் அருகிலுள்ள ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர். சிதம்பரம் மற்றும் பரங்கிப்பேட்டை வழியாக சாலை மார்க்கமாக எளிதில் செல்லலாம். இயற்கை அழகு, அமைதி மற்றும் படகு சவாரிக்கு மிகவும் ஏற்ற இடமாக பிச்சாவரம் திகழ்கிறது. சிறப்பம்சங்கள்: பரப்பளவு சுமார் 2800 முதல் 3000 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்காடுகள் வங்கக்கடலிலிருந்து ஒரு மணல் திட்டினால் பிரிக்கப்பட்டுள்ளன. மரங்கள்: இங்கு தில்லை மற்றும் சுரபொன்னை, ரைசோபோரா, ஆவிசென்னியா போன்ற அலையாத்தி காடுகள் நிறைந்துள்ளன. இவை கடல் நீரிலேயே வேரூன்றி வளரும் தனித்தன்மை வாய்ந்தவை. பல்லுயிர் பெருக்கம்: சுமார் 177 வகையான பறவை இனங்கள் இங்கு வருகின்றன. மேலும்
மீன்கள், நண்டுகள் மற்றும் அரிய வகை பொன்னிறக்குள்ள நரிகள் இங்கு காணப்படுகின்றன. ராம்சர் தளம். இதன் சூழலியல் முக்கியத்துவத்தை கருதி 2022 ஜூலையில் இது ஒரு ராம்சர் தளமாக ராம்சர் சைட் அறிவிக்கப்பட்டது. இந்த சம்மருக்கு உங்கள் பிள்ளைகள் அழைத்து லோ பட்ஜெட்டில் சுற்றுலாவை ரசிக்க ஏத்த இடமாக பிச்சாவரம் இருக்கும். நன்றி. மீண்டும் வேறு ஊரை சுற்றி பார்க்க நம் சேனல் உடன் இணைந்திடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.